தங்கத்தின் விலை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே அதிவேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த சில மாதங்களில் இந்தியாவில் 22 காரட் தங்கத்தின் விலை 8 கிராமுக்கு ரூபாய் 82,000 தாண்டி உள்ளது. இது கடந்த ஆண்டில் உள்ள விலையை விட 15% அதிகமாகும். உலகம் முழுவதும் பொருளாதார மாறுபாடுகள், பணவீக்கம் மற்றும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக தங்கத்தின் மீது முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். பொருளாதார மந்தநிலை அச்சம் காரணமாக பங்கு சந்தை முதலீடுகளை விடவும் தங்கம் பாதுகாப்பானது என்பதால் தங்கத்தில் முதலீடு குவிகிறது. இந்தியாவிலும் சீனாவிலும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் மந்தநிலை காரணமாக தங்கத்தின் தேவை தொடர்ந்து அதிகரிக்கிறது. இதனால் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்து புதிய உச்சத்தை பதிவு செய்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை மகிழ்விக்கும் வகையில் இந்தியாவில் 9 காரட் தங்க நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரை வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கும் இனி குறைந்த விலையில் தங்க நகைகளை வாங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுவாக தங்கத்தின் மதிப்பு பல்வேறு ஹால்மார்க் முத்திரை வகைகளில் பிரிக்கப்படுகிறது. அந்த வகையில் BIS திருத்தம் எண் 2 படி 9 காரட் தங்கம் இப்போது அதிகாரப்பூர்வமாக கட்டாய ஹால்மார்க்கின் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 2025 நிலவரப்படி ஹால்மார்க் செய்யப்பட்ட தூய்மை பொருட்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் 14 காரட், 18 காரட், 20 காரட், 22 காரட், 23 மற்றும் 24 காரட் ஆகியவை அடங்கும். இந்த பட்டியலில் சமீபத்தில் 9 காரட் தங்கமும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது 9 காரட் தங்க நகையில் 37.5 கிராம் மட்டுமே சுத்தமான தங்கம் இருக்கும். மீதமுள்ள 62.5% தாமிரம், வெள்ளி அல்லது துத்தநாகம் போன்ற அலாய் உலோகங்களை கொண்டிருக்கும். இந்த 9 காரட் தங்க நகைகள் தற்போது விற்பனைக்கு வரும் நிலையில் அதை மறு விற்பனை செய்ய முடியுமா என்பது குறித்து பலருக்கும் தயக்கம் ஏற்படுகிறது. அதனால் இந்த 9 காரட் தங்கத்தை விற்கவோ அல்லது வங்கிகளில் அடகு வைக்கவோ முடியுமா என வங்கி மேலாளர் ஒருவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறிய பதிலானது, இந்தியாவில் ஹால்மார்க் முத்திரை கொண்ட 9 காரட் தங்க நகைகளை வங்கிகளிலோ அல்லது அடகு கடைகளிலோ அடகு வைக்க முடியும். தூய தங்கத்தின் அளவு குறைவு என்பதால் 22 காரட் தங்கம் போன்ற உயர் காரட் தங்கத்துடன் ஒப்பிடும்போது இதன் மதிப்பு குறைவாகவே இருக்கும். அதனால் அதன் காரட் அடிப்படையில் குறைந்த தொகையே வழங்கப்படும். ஆனாலும் இப்போது வரை வங்கிகளுக்கு RBI-இடம் இருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதனால் 22 காரட் தங்க நகைகள் மட்டுமே அடகு வைக்க முடியும் என்றார். செப்டம்பர் 16ஆம் தேதியான இன்று சென்னையில் 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 70 உயர்ந்து 1 கிராம் தங்கம் ரூபாய் 10,280க்கும், சவரனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து 1 சவரன் தங்கம் ரூபாய் 82,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் 9 காரட் தங்கம் 1 கிராமுக்கு ரூபாய் 3,700க்கு விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,44,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இது குறித்து கோல்டு குரு சாந்தகுமாரிடம் கேட்டபொழுது, பொதுவாகவே ஏழை மக்கள், சாதாரண மக்கள் நகை எதுக்கு வாங்கினா எமர்ஜென்சி காலத்தில் வந்து அடகு வச்சு தான் அதை அந்த ஏதாச்சும் வருமானத்தை பார்ப்பாங்க. ஸோ இப்போ 9 கேரட்டை வந்து அடகு வச்சா பேங்க்கில் வாங்குவாங்களா அந்த 9 கேரட்டை? கண்டிப்பாக வாங்குவாங்க. அதெல்லாம் சிக்கல்லாம் கிடையாது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட நிறுவனமான BIS ஹால்மார்க், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹால்மார்க் நிறுவனம் அவங்க தர சான்றிதழ் கொடுத்து அதில் முத்திரை போட்டு அதில் யூனிக் ID போட்டு ஒவ்வொரு 6 இலக்க எண் கொடுத்து வைக்கிறாங்க. அதனால் அதற்கும் கண்டிப்பாக லோன் தருவாங்க. அதுக்கு அந்த ரேஷியோ கொஞ்சம் குறையும். இப்போ 4,000 ரூபா ஒரு கிராம் அப்படின்னா மேபி அவங்க 3,000 ரூபா கிராமுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படின்றப்போ அந்த அளவுக்கு அடகு வச்சு பணம் வசூல் பண்ணணும்.